வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்எல்ஆர் பாசிங் தான் பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளிஃபைடு எல்ஆர் பாசிங் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட ப்ராப்ளம் தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேங்களா, பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் த எஸ்எல்ஆர் ஆஃப் ஒன் பாசிங் டேபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ இங்கே நம்மளுக்கு கிராமர் ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு நம்ம எஸ்எல்ஆர் ஆஃப் ஒன் பாசிங் டேபிள் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எதெல்லாம் நான் டெர்மினல்ஸ் எதெல்லாம் டெர்மினல்ஸ்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ இதில் பாருங்கள், நான் டெர்மினல்ஸ் மோஸ்ட்லி இந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, என்னென்ன இருக்குங்க, இ, டி, நெக்ஸ்ட்டு எஃப். ஸோ இதுதான் மோஸ்ட்லி எல்லாமே நான் டெர்மினல்ஸ். ஸோ அதை எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ இ, டி, எஃப் தான் வந்து நான் டெர்மினல்ஸ். ஸோ டெர்மினல்ஸ்னு எதை சொல்லுவோம்னா, இந்த ஸ்மால் லெட்டர்ஸ், சிம்பிள்ஸ், ஐடிஸ், இது எல்லாமே நம்ம டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இதில் பாருங்கள், ப்ளஸ் இருக்குது, ஸ்டார் இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, தனியாக க்ளோஸ் ப்ராக்கெட்டும் இருக்குது. ஸோ தனித்தனியாக தான் நம்ம சொல்லணும். அப்புறம் ஐடி இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு டெர்மினல்ஸ். ஸோ ப்ளஸ்ஸு, ஸ்டாரு, ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ் ப்ராக்கெட், ஐடி. ஸோ முதல்ல இதை பேசிக் நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் டெர்மினல்ஸ் எதுன்னு. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னா, கெனானிக்கல் செட் ஆஃப் எஸ்எல்ஆர் ஆஃப் 0 ஐட்டம்ஸை முதல்ல க்ரியேட் பண்ணணும். அதாவது க்ளோஷர். இதுக்கு பேர் என்னது, க்ளோஷர். ஸோ முதல் வேலையை நம்ம க்ளோஷரை க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம பேர் கொடுத்துக்கலாம் I0 ஸ்டேட். இதை வந்து I0 ஸ்டேட்னு பேர் கொடுத்துப்போம். சரி, இப்போது இந்த மாதிரி எழுதிட்டு நம்ம எங்கே போகணும்னா, ப்ரொடக்ஷன்ஸுக்கு போகணும். ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது, இங்கே ஃபஸ்ட்டு லெட்டர், அதாவது ஃபஸ்ட்டு நான் டெர்மினல் என்ன இருக்குது, ஈன்னு இருக்குது. இந்த ஈயை நம்ம எப்படி எழுதணும்னா, இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு அந்த ஈக்கு ஒரு டேஷ் போட்டுக்கணும், அப்புறம் ஒரு ஆரோ போட்டுக்குங்க, ஒரு டாட் வச்சுட்டு அந்த ஈ திரும்ப எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ முதல்ல இருக்கிற அந்த நான் டெர்மினலுக்கு இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு எழுதணும். இ டேஷ் ஆரோ டாட்டு இ, இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் எப்பயுமே. இது எந்த கொஷின் கேட்டாலும் இதுதான் ஃபார்மேட்டு. ஓகேங்களா, இதுதான் ஃபார்மேட்டு. ஸோ என்ன லெட்டர் இருக்கோ அதுக்கு என்ன பண்ணணும், அந்த லெட்டருக்கு ஒரு டேஷ் போட்டுடணும், அப்புறம் ஒரு ஆரோ போட்டுட்டு ஒரு டாட் வச்சுட்டு ஈன்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மேட். ஓகேங்களா, இதுதான் ஃபார்மேட். இப்போ அடுத்த ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த டாட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குங்க, நான் டெர்மினல் இருக்குது. அப்போது இ, எப்பயுமே ஒரு நான் டெர்மினல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகணும். இப்போ இங்கே இ இருக்குங்களா, ஸோ இப்போ இ வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போகணும். ஸோ ப்ரொடக்ஷன்ஸில் இ எங்கெல்லாம் இருக்குது, லெஃப்ட் சைடில் பார்க்கணும். இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்குது. இதை ரெண்டுத்தையும் எடுத்து அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியது தான். எங்கே எழுதணும், இங்கே எழுதணும், இங்கே எழுதணும். எழுதியாச்சுங்களா, அதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி எழுதியாச்சு. எழுதிட்டு முன்னாடி டாட் வச்சிடணும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி டாட்டு, இதுக்கு முன்னாடி டாட்டுன்னு வச்சிடணும். இப்போ அடுத்து பாருங்கள். இப்போது இதுதான் ஃபைனலாக. இப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோமா. இப்போ இந்த டாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க, டி இருக்குது. டி என்னது, ஒரு நான் டெர்மினல். நம்ம என்ன பண்ணணும், தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போயிடும். இதில் எங்கெல்லாம் டி இருக்குது, லெஃப்ட் சைடில் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதிட வேண்டியது தான். எழுதியாச்சுங்களா. இப்போ எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, முன்னாடி டாட் வச்சிடணும். ஸோ இதுக்கும் முன்னாடி டாட் வச்சிடணும். இப்போ இது வரைக்கும் எழுதியிருக்கோம். இப்போ ஃபைனலாக நம்ம இங்கே தான் இருக்கோம். இப்போது இந்த டாட்டு பக்கத்தில் இருக்குது, எஃப் இருக்குது. எஃப் என்னது, அதுவும் என்னது, ஒரு நான் டெர்மினல். அப்போ அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். திரும்ப ப்ரொடக்ஷன்ஸ்க்கு போயிடணும். ப்ரொடக்ஷன்ஸ் போயிட்டு எஃப் எங்கெல்லாம் இருக்குது, லெஃப்ட் சைடில் இங்கே 2 இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். இப்போ அப்படியே இங்கே காப்பி பண்ணி எழுதியாச்சுங்களா. எழுதிட்டு நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி டாட் வச்சிடணும். ஸோ இதுக்கு முன்னாடி டாட் வச்சாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ டாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, ஐடி இருக்குது. ஐடினா என்னது,
ஐடினா என்னது? அது ஒரு டெர்மினல். டெர்மினல்ஸ் இருந்துட்டாலே நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்லை, அதோட ஸ்டாப் நிறுத்திக்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே எழுத தேவையில்லை. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே, ஒரு க்ளோஷரை க்ரியேட் பண்ணணும். இதை பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கோ டு. அதாவது நம்ம வந்து ஒரு க்ளோஷரை க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா கோ டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் தான் உஷாராக கவனிக்கணும். சரி, இங்கே கோ டுன்னு எழுதிட்டு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. அதுக்குள்ளே I0ன்னு எழுதணும். I0ன்னு என்னது? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த மொதல் ஸ்டேட் என்னது? I0. இதுதான் இப்போதைக்கு இதுதான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம I0ன்னு எழுதணும். எழுதியாச்சுங்களா? இப்போது I0 நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த I0வில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த I0வில் பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இந்த டாட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த டாட் பக்கத்தில் இருக்குது E இருக்குது. அப்போ டாட் பக்கத்தில் இருக்குது E இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். திரும்ப டாட் பக்கத்தில் E இருக்குது, எழுத தேவையில்லை. திரும்ப டாட் பக்கத்தில் இருக்குது T இருக்குது. அடுத்து திரும்ப டாட் பக்கத்தில் T இருக்குது, T தான் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் திரும்ப டாட் பக்கத்தில் F இருக்குது. நெக்ஸ்ட் இப்போது திரும்ப டாட் பக்கத்தில் ஒரே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அப்படியே பக்கத்தில் இருக்கும், அதை தான் எழுதணும், ப்ராக்கெட். இப்போ அடுத்தது டாட் பக்கத்தில் ஐடி இருக்குது. ஸோ நம்மளுக்கு 5 ஐட்டம்ஸ் இருக்குது. அப்போது I0வில் டாட்டுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா 5 ஐட்டம்ஸ் இருக்குது. ETF ஓப்பன் ப்ராக்கெட் ஐடி. இதை ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா கோ டுவில் பண்ணணும். ஸோ I0வில் ஈக்கு கண்டுபிடிக்கணும், I0வில் டீக்கு கண்டுபிடிக்கணும், I0வில் எஃப் கண்டுபிடிக்கணும், I0 ஓப்பன் ப்ராக்கெட் கண்டுபிடிக்கணும், I0வில் ஐடிக்கு கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய வேலை. இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே பேக் அடிக்கணும். இப்போது I0க்கு போயிடணும். I0வில் போயாச்சு. I0வில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஈயை பார்க்கணும். I0வில் போயிட்டு ஈயை பார்க்கணும். சரி, இப்போது I0க்கு போயாச்சு. இந்த இடத்துல நம்ம ஈயை பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறமா E எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இந்த இடத்துல இருக்குது. டாட்டுக்கு அப்புறமா E இந்த இடத்துல இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம I1ல் எழுதணும். அப்படியே காப்பி பண்ணி I1ல் எழுதியாச்சு. எழுதுறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த டாட் இருக்குங்க இல்லையா, இதை அப்படியே இந்த பக்கம் வைக்கணும். இந்த டாட் அப்படியே நெக்ஸ்ட் தள்ளி வைக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான், தள்ளி வச்சுருப்போம் பாருங்கள். இப்போ அந்த டாட்டை அப்படியே ஒரு பக்கமாக ஷிஃப்ட் பண்ணியிருப்போம், ஒரே ஒரு ஷிஃப்ட். இதுதான் வேலையே. இப்போ புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டாட்டுக்கு அப்புறமா பார்க்கணும். இப்போ நீங்கள் டாட்டுக்கு அப்புறமா ஏதாவது இருக்கா? இல்லை, விட்டுடலாம். இப்போ இந்த டாட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குது? இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ன்னு என்னது? அது வந்து ஒரு டெர்மினல். ஸோ டெர்மினல் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, பின் தொடர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது I1 முடிஞ்சது. ஏன் இதுக்கு I1ன்னு பேர் வச்சுருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கோ டு போட்டு இதை எழுதுவீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் புதுசாக ஒரு பேர் வைக்கணும் I1. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் கிராமர் ப்ரொடக்ஷன்ஸில் நம்ம I0ன்னு வச்சோம். இதுவும் அதுவும் சேமாவாக இருக்குது? இல்லை. அதனால் நம்ம இதுக்கு பேர் I1ன்னு வைக்கணும். இப்போ அடுத்தது ஈயை முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம போக போகிறது டீக்கு போக போகிறோம். இப்போது கோ டு I0வில் T. ஓகேங்களா? இப்போ அப்படி நம்ம எங்கே போனோம்? I0க்கு போயிடணும். I0வில் நம்ம இங்கே வந்து என்ன பார்க்கணும்னா டாட்டுக்கு அப்புறமா T எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறமா T இங்கே இருக்குது, டாட்டுக்கு அப்புறமா T இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். இந்த டாட்டை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி நான் இங்கே எழுத போகிறேன். எங்கே? I2வில் எழுத போகிறேன். அந்த டாட்டையும் தள்ளி வச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த டாட்டுக்கு அப்புறமா ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ இதை விட்டுடுங்க. இந்த டாட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது ஸ்டார் இருக்குது. ஸ்டார் என்னது? ஒரு டெர்மினல். டெர்மினல்லேருந்து அதை நம்ம பின் தொடர வேண்டிய அவசியம் இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம எதை பார்த்தாச்சு? டீயும் பார்த்தாச்சு. இப்போ I0வில் எஃப்பை பார்க்க போகிறோம். I0வில் எஃப்பை பார்க்க போகிறோம். அப்போது அதை நம்ம அங்கே எழுதணும், மென்ஷன் பண்ணோம் இல்லையா? ஸோ கோ டு I0F. இப்போ நம்ம அப்படி எங்கே போகணும்? க்ளோஷருக்கு போகணும். I0க்கு போகணும். I0வில்
டாட்டுக்கு அப்புறமா எங்கே எஃப் இருக்குது பாருங்கள். இதில் டாட்டுக்கு அப்புறம் எஃப் எங்கே இருக்குது? இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணிடணும். இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணிடணும். பண்ணியாச்சு பாருங்கள். இதுக்கு புதுசாக ஒரு பேர் வைக்க போகிறேன், I3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள், எஃப் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது ஓப்பன் ப்ராக்கெட்டை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன எழுதணும்? கோ டு I0ல ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ நம்ம எங்கே போகணும்? இப்போது I0க்கு போகணும். I0ல போயிட்டு எங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குதுன்னு பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறமா. டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். இந்த டாட்டை ஒரு ஷிஃப்ட் பண்ணிடணும். பண்ணிடலாமா? பொறுமையாக பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதை எடுத்து காப்பி பண்ணி நான் இங்கே எழுதிட்டேன். அந்த டாட்டை இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? செக் பண்ணணும். இப்போ டாட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குது? இ இருக்குது. டாட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குது? இ இருக்குது. இ வந்து ஒரு நான் டெர்மினல். நான் டெர்மினலாக இருந்துச்சுன்னா நம்ம அதை பின்தொடரணும். இப்போ நம்ம இது எங்கே போய் பின்தொடரணும்னா க்ளோஷர் டேபிளுக்கு போகணும். இப்போது ஈயை தேடி போகணும். ஓகேங்களா? ஸோ ஈயை தேடி போகலாம். ஸோ இதுதான் க்ளோஷர். இதில் ஈயை தேடி போக போகிறோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகேங்களா? 2 இ இருக்கு இல்லையா? இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். இதை ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி எழுதியாச்சுங்களா? இங்கே இதில் வந்து நம்ம எந்த டாட்டு எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே அங்கே என்ன இருக்கும் அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். அவ்வளோதான். எந்த ஒரு டாட்டும் ஷிஃப்ட்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். இப்போ அடுத்தது இங்கே என்ன இருக்குங்க? இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ திரும்ப டாட்டுக்கு அப்புறம் டி இருக்குது. டி என்னது? ஒரு நான் டெர்மினல். அப்போ அதை பின்தொடரணும். திரும்ப க்ளோஷருக்கு போகணும். டீயை பார்க்க போகிறோம். க்ளோஷருக்கு போயிட்டு டி இதில் எங்கே இருக்குது? இந்த 2 இடத்துல இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி அங்கே எழுதணும். வெறும் சிம்பிள் காப்பி தான். அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியது தான். எழுதியாச்சு. இப்போ எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். இப்போ டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? எஃப். எஃப் என்னது? அதுவும் என்னது? ஒரு நான் டெர்மினல். அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணோம்? அதை பின்தொடரணும். அப்போது நம்ம I0க்கு போயிட்டு எஃப்ஓடைய ப்ரொடக்ஷன்ஸில் எடுத்து எழுதணும். 2 எஃப் இருக்கா? அப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுத வேண்டியது தான். எழுதிடலாமா? இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி இங்கே எழுதியாச்சு. இப்போ எங்கே இருக்கும்? டாட்டுக்கு அப்புறமா ஐடி இருக்குது. ஐடி என்னது? ஒரு டெர்மினல். பின் தொடர வேண்டிய அவசியம் இல்லை. இதோட ஸ்டாப். அப்போது நம்ம I0ல ஓப்பன் ப்ராக்கெட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? I0ல இ பார்த்தாச்சு, டி பார்த்தாச்சு, எஃப் பார்த்தாச்சு, ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஐடி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன எழுதணும்? கோ டு போட்டு அங்கே ஐடிக்கு பார்க்க போகிறோம். ஸோ கோ டு I0ல ஐடி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் புது புது பேர் வச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம I0க்கு போகணும். I0ல போயிட்டு நம்ம என்ன பார்க்கணும்? ஐடியை பார்க்கணும். சரி, இங்கே டாட்டுக்கு அப்புறமா எங்கே ஐடி இருக்குது? இங்கே டாட்டுக்கு அப்புறமா எங்கே ஐடி இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே அங்கே காப்பி பண்ணி எழுதணும். ப்ளஸ் இந்த டாட்டை அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும். பண்ணிடலாமா? ஸோ பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம செக் பண்ணணும். இப்போ டாட் இங்கே தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம I0ல எல்லாத்தையும் இப்போ பார்த்துட்டு வந்தாச்சு. இ பார்த்தாச்சு, டி பார்த்தாச்சு, எஃப் பார்த்தாச்சு, ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்தாச்சு, ஐடி பார்த்தாச்சு. இப்போ I0 முடிச்சாச்சு. இப்போது அடுத்து I1க்கு போகிறோம். I1 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதுதான் I1. இப்போது I1க்கு போக போகிறோம். சரி, இப்போ I1ல டாட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறம் இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை, விட்டுடுங்க. இங்கே டாட்டுக்கு அப்புறம் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போது I1ல டாட்டுக்கு அப்புறமா ப்ளஸ்ஸு மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம I1ல ப்ளஸ்ஸை மட்டும் போய் பார்த்தா போதும். I1ல ப்ளஸ்ஸை மட்டும் போய் பார்த்தா போதும். அப்போ நம்ம என்ன எழுதணும்? கோ டு I1 போட்டு ப்ளஸ் போடணும். கோ டு I1 போட்டு ப்ளஸ் போடணும். இதுக்கு ஒரு புது பேர் வச்சுப்போம், I6. ஓகேங்களா? இப்போ நம்ம I1க்கு போக போகிறோம். அப்படியே I1க்கு போங்க. அப்படியே I1க்கு போயிட்டு அதில் நம்ம என்ன பார்க்கணும்? ப்ளஸ்ஸை பார்க்கணும்.
இதில் எங்கே ப்ளஸ் இருக்குது டாட்டுக்கு அப்புறமா இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே பார்த்தாச்சு. அப்போது இதை மட்டும்தான் நம்ம இதெல்லாம், ஏன்னா இதில் டாட்டுக்கு அப்புறம் இங்கே ப்ளஸ் இல்லை, இங்கே தான் டாட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது. நம்ம ப்ளஸ் தான் போய் பார்க்கணும். இங்கே பார்த்தாச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணி எழுதணும் ப்ளஸுக்கு அப்புறம். அதுதான் இங்கே எழுதியிருப்பேன் பாருங்கள். ஸோ இது காப்பி பண்ணி எழுதியாச்சு. அந்த டாட்டை இங்கே அமிச்சாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணணும். டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, டி இருக்குது. டி என்னது, அது ஒரு நான் டெர்மினல். அப்போ அதை நம்ம பின்தொடரணும். அப்படி எங்கே பின்தொடரணும், க்ளோஷருக்கு போயிடணும். எங்கே போகணும், க்ளோஷருக்கு போயிட்டு நம்ம என்ன செக் பண்ணணும், இப்போது அங்கே என்னது டாட்டுக்கு அப்புறமா டி இருந்தது. அப்போ டீயை தான் நம்ம பார்க்கணும். க்ளோஷரில் டி பார்க்கணும். இங்கே லெஃப்டில் டி எங்கே இருக்குது, இந்த ரெண்டு இதில் தான் டி இருக்குது. இதை அப்படியே அங்கே காப்பி பண்ணி எழுதணும். எந்த ஒரு ஷிஃப்ட்லாம் பண்ணக்கூடாது. டாட்லாம் இங்கே என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணி எழுத போகிறோம். ஸோ ரெண்டு டீயும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுத வேண்டியது தான். எழுதிடலாமா? ஸோ எழுதியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ டாட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது எஃப் இருக்குது. எஃப் என்னது, ஒரு நான் டெர்மினல். அப்போ இதை நம்ம பின்தொடரணும். திரும்ப க்ளோஷருக்கு போகணும். க்ளோஷரில் போய் எஃப்பை பார்க்கணும். எஃப் எங்கெங்கே இருக்குது, இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுத போகிறோம். எழுதிடலாமா? சிம்பிள் காப்பி தான். அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியது தான். எழுதியாச்சு. இப்போ திரும்ப நம்ம ஃபைனலாக செக் பண்ணணும். இப்போ டாட்டுக்கு அப்புறம் இருக்குது ஐடி இருக்குது. ஐடி என்னது, அது வந்து ஒரு டெர்மினல். அப்போது அதை பின்தொடரக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போது I1 முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம I2க்கு போக போகிறோம். சரி, இப்போது I2க்கு போயிட்டு இப்போது I2ல் டாட்டுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க, எதுவுமே இல்லை, விட்டுடுங்க. இங்கே டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது. அப்போ நம்ம ஸ்டாரை மட்டும் பார்த்தா போதும், ஏன்னா வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோதான். இப்போது I2ல் நம்ம ஸ்டாரை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம அங்கே என்ன எழுதணும், கோட்டுன்னு போட்டு எழுதணும் இல்லையா? ஸோ கோட்டுன்னு போட்டு I2, ஸ்டார்னு எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு புது பேர் வச்சுப்போம், ஏன்னா இதுக்கு முன்னாடி I6 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ புதுசாக ஸ்டேட்டு I7. இப்போது I2க்கு ஓடணும். I2க்கு போயிட்டு ஸ்டாரை பார்க்கணும். ஸோ I2க்கு போயிட்டு ஸ்டார் இங்கே தான் இருக்குது. சரி, இதில் ஸ்டார் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் காப்பி பண்ணி எழுதணும். எழுதிட்டு இந்த டாட் அப்படியே அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடணும் ஸ்டாருக்கு பக்கத்தில். ஓகேங்களா? இங்கே பாருங்க, அப்படியே காப்பி பண்ணி எழுதியாச்சு. அந்த டாட்டை ஸ்டாருக்கு அப்புறம் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணணும். இந்த டாட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது எஃப் இருக்குது. எஃப் என்னது, அது வந்து ஒரு நான் டெர்மினல். அப்போ பின்தொடரணும். இது இப்போ எங்கே போகணும், பின்தொடரனாலும் எங்கே போகணும், க்ளோஷருக்கு போயிடணும். க்ளோஷருக்கு போய் எஃப்பை பார்க்கணும். க்ளோஷரில் எஃப் என்ன இருக்குது, ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில் எஃப். இதை அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியது தாங்க. எழுதிடலாமா? அப்படியே காப்பி பண்ணி எழுத வேண்டியது தான். ஸோ ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி இங்கே எழுதியாச்சு. இதில் வந்து எந்த ஒரு ஷிஃப்டிங்கும் பண்ணக்கூடாது டாட்லாம். சரி, இப்போ எழுதுனதுக்கு அப்புறமா நம்ம செக் பண்ணணும். டாட்டுக்கு அப்புறம் இருக்குது ஐடி. ஐடி என்னது, அது வந்து ஒரு டெர்மினல். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ I2 முடிச்சாச்சு. இப்போது I3க்கு போக போகிறோம். சரி, I3ல் போய் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது I3க்கு வரும். I3க்கு டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போ நம்ம வந்து டாட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லை. அப்போ நம்ம எதையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ I3 வராது, கோட்டுவில் I3 வராது. இப்போது I4க்கு போவோம். இப்போ I4ல் டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். I4ல் டாட்டுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குது பாருங்கள். சரி, இந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, இ இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டாட்டுக்கு அப்புறம் இ, அதை இ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டாட்டுக்கு அப்புறம் டி இருக்குது. நெக்ஸ்ட் டி திரும்ப எழுதியாச்சு. இந்த டாட்டுக்கு அப்புறம் எஃப் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது. இந்த டாட்டுக்கு அப்புறம் ஐடி இருக்குது. ஸோ இந்த அஞ்சுத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிற ஈயை பார்க்க போகிறோம். ஸோ I4ல் போய் ஈயை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கோட்டு நம்ம என்ன எழுதுவோம், I4, ஈன்னு எழுதணும். எழுதியாச்சுங்களா? I4, ஈன்னு எழுதுறோம். இதுக்கு புதுசாக ஒரு பேர் வச்சுப்போம், I8. ஏன்னா ப்ரீவியஸாக I7 வந்துருக்கு. சரி, இப்போது I4ல் போய் இ பார்க்க போகிறோம்.
I4ல E, I4ல E. சரி, இங்க I4 இங்க தான் இருக்கு. இதில் நம்ம E பார்க்கணும். இதில் E பார்க்கணும். அதாவது டாட்டுக்கு அப்புறமா E எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சரி, டாட்டுக்கு அப்புறமா E இங்கே தான் இருக்குது. டாட்டுக்கு அப்புறமா E இங்கே இருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், அங்கே எழுதணும். அது வேற எங்கெல்லாம் E இருக்குது, இந்த இடத்துல டாட்டுக்கு அப்புறம் E இருக்குது, இந்த இடத்துல டாட்டுக்கு அப்புறம் E இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டாட்டை அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிட்டு எழுதணும். காப்பி பண்ணி எழுதலாமா? பண்ணி எழுதியாச்சு பாருங்க. இப்போது அடுத்து நம்ம செக் பண்ணணும். இப்போது டாட்டுக்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குங்க, ஃபஸ்ட்டே செக் பண்ணுங்க. டாட்டுக்கு அப்புறம் இருக்குது ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட் என்னது, அது வந்து ஒரு டெர்மினல். அப்போ ஸ்டாப் பண்ணிடணும். இங்கேயும் பாருங்கள் டாட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் தான் இருக்குது, டெர்மினல். ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ I4ல் ஈயை முடிச்சாச்சு, பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு I4 நம்ம என்ன போய் பார்க்கணும். ஸோ இ முடிச்சதுக்கப்புறமா இப்போது டீயை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ I4க்கு அப்புறமா டீயை பார்க்க போகிறோம். சரி, இப்போ I4ல் டி, I4ல் டி எங்கே இருக்குன்னு பாருங்கள். அதாவது டாட் டீன்னு பார்க்கணும். ஸோ இங்கே I4ல் டாட் டி எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? சரி, இப்போது I4ல் டி. ஸோ இங்கே கோட்டுல I4ல் டீன்னு போட்டு அங்கே டாட் டீக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதிட்டு அந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணி எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி 2 ப்ரொடக்ஷன்ஸ் வந்திருக்கு. இப்போது இந்த டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா? இல்லை. இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்குது ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டார் இந்த நம்ம என்ன பண்ணணும், எதுவும் பண்ணதில்லை, ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெர்மினல்ஸ் இல்லையா? ஸோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் உஷாராக என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, ஏன் நான் I2ன்னு போட்டிருக்கேன்னா, இதுக்கு ஏன் புது பேர் வைக்கலைன்னா, இதை அப்படியே பாருங்கள். இதை அப்படியே பார்த்துட்டு I2க்கு பாருங்களேன், சேமாக இருக்கும் அப்படியே. ஸோ I2வும் இதுவும் அதே மாதிரி இருக்கா பாருங்கள், சேமாக இருக்குங்களா? அப்போ நம்ம புது பேர் வைக்கக்கூடாது. நம்ம இங்கே ஏற்கனவே இந்த ப்ரொடக்ஷன்ஸ்க்கு என்ன பேர் வச்சோமோ அந்த பேர் தான் அங்கே வைக்கணும். அப்போ நான் என்ன வச்சுருக்கேன், I2ன்னு வச்சுருக்கேன். புரியுதுங்களா? அதால் தான் இங்கே பேர் I2ன்னு திரும்ப ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ அடுத்தது I4ல் டீயை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் I4 நம்ம என்ன பார்க்கணும். ஸோ I4ல் டி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் I4ல் எஃப்பை பார்க்க போகிறோம். I4ல் எஃப். அப்போ நம்ம அங்கே என்ன எழுதுவோம், கோ டு I4 எஃப்னு எழுதுவோம். இப்போ எங்கே இதில் எங்கே டாட் எஃப் இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் டாட் எஃப் இருக்குது. அப்போ இந்த டாட் எஃப்பை நம்ம அங்கே எழுத போகிறோம். எப்படி, இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு எழுதணும். அப்போ டி ஆரோ எஃப் டாட்டுன்னு எழுதுவோம். டி ஆரோ எஃப் டாட்டுன்னு எழுதுவோம். எழுதியாச்சுங்களா? இப்போ எழுதுனதுக்கப்புறம் இதை பாருங்கள், அப்படியே I3 போலவே இருக்கும் ப்ரொடக்ஷன்ஸ். நம்ம ஏற்கனவே I3ன்னு எழுதியிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல போய் பார்க்கணும். ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இங்கே பாருங்கள் அதே மாதிரி இருக்குங்களா? அப்போது சேம் இதே பேர் தான் அங்கே கொடுக்கணும், I3ன்னு. இதே பேர் தான் நம்ம என்ன கொடுக்கணும், அங்கே I3ன்னு கொடுக்கணும். சரி, கொடுத்தாச்சு. இப்போது எஃப்க்கு அப்புறம் என்ன இருக்குது, டாட். டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போது இதுக்கப்புறம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம I4ல் எஃப் பார்த்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன பார்க்க வேண்டியது இருக்குது, I4ல் எஃப் பார்த்தாச்சு. இப்போது ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ கோ டு I4 ஓப்பன் ப்ராக்கெட்னு போடுவோம். சரி, இதில் எங்கேயாவது டாட்டுக்கு பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கா பார்க்கணும். ஸோ டாட்டுக்கு பக்கத்தில் இங்கே தான் இருக்குது ஓப்பன் ப்ராக்கெட். அப்போது இது எடுத்து நம்ம என்ன பண்ணணும், அப்படியே அங்கே எழுதணும். காப்பி பண்ணி இந்த டாட்டை இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு பக்கத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எழுதணும். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எழுதலாமா? ஸோ இங்கே கோ டு I4 ஓப்பன் ப்ராக்கெட் எழுதிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதியாச்சு. அந்த டாட்டையும் இங்கே அமிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும். இந்த டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குங்க, இ இருக்குது. இ என்னது, ஒரு நான் டெர்மினல். அப்போ அதை பின்தொடரணும். எப்படி, எங்கே போய் பின்தொடரணும், க்ளோஷருக்கு போகணும். க்ளோஷரில் போய் ஈயை பார்க்கணும். க்ளோஷரில் போயிட்டு ஈயை பார்க்கணும். ஸோ இதுதான் க்ளோஷர். க்ளோஷரில் இ எங்கே இருக்குது, லெஃப்ட் சைடில் இந்த 2 இருக்குது. இது அப்படியே ரெண்டுத்தையும் அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். எந்த ஒரு ஷிஃப்டிங்கும் பண்ணக்கூடாது, அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, டி இருக்குது. அப்போ நம்ம டீயை பின்தொடரணும். திரும்ப க்ளோஷரில் போய் டீயை பார்த்து எழுதணும். திரும்பவும் க்ளோஷரில் போயிட்டு இங்கே டி இருக்குங்க இல்லையா, ஸோ இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி அப்படியே அங்கே எழுதணும்.
காப்பி பண்ணி அப்படியே எழுத வேண்டியது தான். ஓகே, இது ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி அப்படியே எழுதியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் இங்கே டாட்டுக்கு அப்புறம் இருக்குது எஃப் இருக்குது. எஃப் என்னது? ஒரு நான் டெர்மினல். திரும்ப என்ன பண்ணணும்? போய் பார்க்கணும், க்ளோஷருக்கு போகணும். க்ளோஷரில் போய் எஃப்பை பார்க்கணும். ஸோ எஃப் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. இதை ரெண்டுத்தையும் அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுத வேண்டியது தான். எழுதிடலாமா? எழுதிட்டா முடிஞ்சது. ஸோ ரெண்டுத்தையும் காப்பி பண்ணி எழுதியாச்சு. இப்போ டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? லாஸ்ட்டாக ஐடி இருக்குது. ஐடி என்னது? அது வந்து ஒரு டெர்மினல். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ I4ல் ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்தாச்சு. இன்னும் I4ல் மிச்சம் இது என்ன தான் இருக்குது பார்க்க வேண்டியது? ஸோ இன்னும் I4 நம்ம பார்க்க வேண்டியது என்ன தான் இருக்குன்னா ஐடி மட்டும்தான் பார்க்கணும். போய் பார்த்துடலாமா? அப்போது இது I4. அங்கே நம்ம என்ன எழுதுவோம்? கோ டு I4 ஐடின்னு எழுதுவோம். ஸோ இதில் எங்கேயாவது டாட்டுக்கு அப்புறம் ஐடி வருதா? இந்த இடத்துல வருது. இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுத வேண்டியது தான். அந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணணும். அந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். ஸோ கோ டு I4 ஐடி, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதியாச்சு. ஐடி பக்கத்தில் இந்த டாட் அமிச்சாச்சு. ஓகேங்களா? டாட் அமிச்சாச்சு. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இது எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? I5 ஸ்டேட்மெண்ட்ஸ் போல் இருக்க கிராமர் ஸ்டேட்மெண்ட். I5ல் போய் பாருங்கள். ஸோ இது வந்து சேமாக இருக்குது பாருங்கள். I5 பாருங்கள். I5ல் இருக்கிற மாதிரியே இருக்குங்களா? எஃப் ஆரோ ஐடி டாட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செக் பண்ணிகிட்டே வரணும். ஒவ்வொரு வாட்டி நீங்கள் பேர் வைக்கும்போது புது பேர் வைக்கணுமா இல்லை ஏற்கனவே வச்ச பேரே வைக்கணுமான்னு பார்த்துக்கிட்டே வரணும் உஷாராக. ஓகேங்களா? சரி, இதோட I5 முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போது அதாவது I4 முடிஞ்சு போச்சு. I4 எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது I5ல் பார்க்க போகிறோம். இப்போது I5க்கு போகலாம். ஸோ இங்கே தான் I5 இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த I5ஐ பாருங்கள். இங்கே எங்கேயாவது டாட்டு பக்கத்தில் ஏதாவது இருக்கா? டாட்டு பக்கத்தில் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம I5ல் போய் நம்ம கோட்டுலாம் எதுவும் பண்ண தேவையாது. அப்போ I5 எதுவுமே கிடையாது. அதாவது I5ஐ பார்க்கணும். அதுக்கு டாட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போது நம்ம I5 பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ I6 பார்க்கணும். இப்போ I6க்கு போகும். I6ல் போவோம். சரி, I6 இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, இந்த I6ல் டாட்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். I6ல் டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? இங்கே ஒரு டாட் இருக்குது. இந்த டாட்டு பக்கத்தில் என்ன இருக்குது? T இருக்குது. ஸோ T பார்க்கணும். திரும்ப இங்கே டாட் பக்கத்தில் T இருக்குது. ஸோ அதை T எழுதியாச்சு, விட்டுடுங்க. திரும்ப டாட் பக்கத்தில் Fஐ பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு அப்புறம் ஐடி பார்க்கணும். ஸோ இது 4த்தையும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு I6ல் T பார்ப்போம். I6ல் T பார்க்கணும். இங்கே பாருங்கள், கோ டு I6, T. சரி, இப்போது I6ல் போய் நம்ம T பார்க்கணும். I6க்கு போயிடுவோம். I6 அதில் போய் T பார்க்கணும். இதுதான் I6. இதில் போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? T பார்க்க போகிறோம். T எங்கே இருக்குது? டாட்டுக்கு அப்புறம் T இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இந்த ஒன்றுத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். எழுதிடலாமாங்க? அப்புறம் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு டாட்டுக்கு அப்புறம் T இருக்குது பாருங்கள். அப்போ இது ரெண்டுத்தையும் அப்படியே அங்கே காப்பி பண்ணி எழுதணும். இந்த டாட்டை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். ஸோ டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற T எடுத்து அங்கே எழுத போகிறோம். ஸோ I6, Tன்னு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? I6ல் போய் டாட்டுக்கு அப்புறம் T இருக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எழுதிட்டு அந்த டாட்டையும் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். சரி, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். இந்த ப்ரொடக்ஷன்ஸ் எங்கேயுமே வரல, வேறு எங்கேயுமே வராது. புதுசாக I9 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த Tக்கு அப்புறமா இருக்குது? டாட் இருக்குது. டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போ இதை விட்டுடுங்க. இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்குது ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டார் என்னது? ஒரு டெர்மினல். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோ டு. இப்போது I6ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள், I6ல் போகிறோம். I6ல் T பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம Fஐ பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது I6ல் Fஐ பார்க்க போகிறோம். அப்போ நம்ம அங்கே எழுதணும் இல்லையா? I6ல் Fன்னு போட்டு ஸோ கோ டு I6 Fன்னு எழுத போகிறோம். ஓகேங்களா? I6ல் போய் Fஐ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? I6ல் F. ஸோ I6ல் போயிட்டு F பார்க்கணும்.
ஸோ I6ல் எங்கே டாட் எஃப் வந்திருக்கு, இந்த இடத்துல மட்டும்தான் டாட் பக்கத்தில் எஃப் இருக்குது. அப்போ இதை மட்டும் தான் நம்ம அங்கே காப்பி பண்ணி எழுதணும். இந்த டாட்டை அந்த பக்கம் அமிச்சிடணும். அப்போ டி ஆரோ எஃப் டாட், டி ஆரோ எஃப் டாட். ஸோ டி ஆரோ எஃப் டாட்னு எழுதணும். இப்போ இதை நம்ம செக் பண்ண போகிறோம். டி ஆரோ எஃப் டாட் எங்கே இருக்குது, ஏற்கனவே எழுதியிருக்கோம் இல்லையா, டி ஆரோ எஃப் டாட் எந்த இடத்துல எழுதியிருக்கோம், I3ல் எழுதியிருக்கோம். அப்போ பேர் நம்ம என்ன வைக்கணும், I3ன்னு வைக்கணும். பேர் என்ன வைக்கணும், I3ன்னு இதுக்கு பேர் வச்சிடணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட், ஸோ I6ல் எஃப்ஐ பார்த்தாச்சு, I6ல் எஃப்ஐ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் I6ல் ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்க போகிறோம். அப்போ அங்கே என்ன எழுதணும், கோ டு ஓப்பன் ப்ராக்கெட் எழுதணும் இல்லையா, I6 ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ நான் இங்கே எழுதிக்கிறேன், கோ டு I6 ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்க போகிறேன். இப்போ I6ல் போய் ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்க போகிறேன். ஸோ I6க்கு போயிடுவோம். I6 ஸ்டேட்டில் ஓப்பன் ப்ராக்கெட், டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போது இந்த டாட் நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணணும். அப்போ எஃப் ஆரோ ஓப்பன் ப்ராக்கெட் டாட் இ. ஸோ எஃப் ஆரோ ஓப்பன் ப்ராக்கெட் டாட்டு இ, அப்புறமா க்ளோஸ் பண்ணிடணும். இதெல்லாம் இருக்குது. I6 ஓகே, இதாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, இந்த டாட்டுக்கு அப்புறம் தான் இருக்குது இ இருக்குது. அப்போ நம்ம எங்கே என்ன பண்ணோம், பின் தொடரணும். ஈ என்னது, அது வந்து ஒரு நான் டெர்மினல். அப்போ க்ளோஷருக்கு போகணும். க்ளோஷரில் போயிட்டு என்ன இருக்குது, ஈக்கு பார்த்து எழுதணும். க்ளோஷரில் இ இங்கே தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் 2 இ. ஸோ இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். அப்போது இங்கே டாட்டுக்கு அப்புறம் டி வரும். அப்போது டீயை பார்த்து காப்பி பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் எஃப் வருது. ஸோ எஃப்பை பார்த்து காப்பி பண்ணி எழுதணும். ஸோ இது மொத்தமாக அப்படியே வந்துடும் எப்பயுமே. ஓகேங்களா. ஸோ இது மொத்தத்தையும் அப்படியே அங்கே காப்பி பண்ணி எழுதணும். ஸோ எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணி எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை செக் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு. ஸோ எஃப் ஆரோ ஓப்பன் ப்ராக்கெட் இ டாட், இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாம் பார்க்கறதுக்கு I4 மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம பேர் என்ன வைக்கலாம்னா, இதுக்கு I4ன்னு பேர் வச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நம்ம I4ன்னு பேர் வச்சிடலாம். இது எல்லா ப்ரொடக்ஷன்ஸும் I4 போலவே இருக்குது. ஸோ I4ன்னு பேர் வச்சாச்சு. ஸோ இப்போ I6ல் எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்தாச்சுன்னு பேலன்ஸ் என்ன தான் இருக்குது செக் பண்ணிடலாமா. I6ல் ஐடி பார்க்கணும். I6ல் இப்போ போய் ஐடி பார்க்க போகிறோம். அப்போ நம்ம கோ டு I6 ஐடின்னு எழுதணும் இல்லையா, கோ டு I6 ஐடின்னு எழுத போகிறோம். ஸோ இங்கே எழுதிக்கலாம், கோ டு I6 ஐடி. ஸோ இப்போது I6ல் போய் ஐடி பார்க்கணும். ஸோ ஏற்கனவே நம்ம I6ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதில் போய் ஐடி பார்க்கணும். ஸோ இங்கே எங்கேயாவது டாட் பக்கத்தில் ஐடி எங்கே இருக்குது, இந்த ஒன்றுத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த டாட்டை நம்ம அந்த பக்கம் அமுச்சிடணும். ஸோ எஃப் ஆரோ ஐடி டாட், எஃப் ஆரோ ஐடி டாட், எஃப் ஆரோ ஐடி டாட். சரி, இதுக்கு என்ன பேர் வைக்கலாம், ஏற்கனவே எஃப் ஆரோ ஐடி டாட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு ப்ரொடக்ஷன். ஸோ எஃப் ஆரோ ஐடி டாட் நம்ம எதுக்கு வச்சுக்கணும், I5க்கு பேர் வச்சுக்கிறோம். அப்போ நம்ம இந்த இடத்துல I5ன்னு பேர் வச்சுக்கலாம். ஏன்னா புது பேர் வைக்கக்கூடாது, ஏற்கனவே வச்சாச்சு. அவ்வளோதான், I6 முடிச்சாச்சு. ஸோ I6ல் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது I7க்கு போக போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், I7க்கு போக போகிறோம். கோ டு I7. இப்போது I7க்கு போயிடலாம். I7. ஸோ இங்கே I7க்கு போயாச்சு. இப்போ இந்த I7ல் போயிட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா, டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ I7ல் டாட்டுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே டாட்டுக்கு அப்புறம் இருக்குது, எஃப் இருக்குது. அப்போ எஃப்பை பார்க்கணும். நெக்ஸ்ட் இங்கே டாட்டுக்கு அப்புறம் இருக்குது, ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறம் ஐடி இருக்குது. ஸோ ஐடி பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும்.
ஸோ ஃபஸ்ட்டு I7ல் எஃப்ஐ பார்ப்போம். சரி, இங்கே எங்கே டாட் எஃப் இருக்குது, இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்போது இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். இந்த டாட்டை மட்டும் அங்கே ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். டாட்டை நம்ம என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். எழுதியாச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கோ டு, இப்போது I7ல் அடுத்து என்ன பார்க்கணும், நெக்ஸ்ட் I7ல் ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்கணும். சரி, இங்கே எங்கே ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, டாட்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த டாட்டை நம்ம அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எழுதணும். அப்போ எஃப் ஆரோ ஓப்பன் ப்ராக்கெட் டாட் இ க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ I7ல் ஓப்பன் ப்ராக்கெட் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே என்ன இருக்குது, எஃப் ஆரோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் டாட் இ வச்சுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். அப்படியே காப்பி பண்ணி எழுதியாச்சு. டாட் இங்கே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்குது இ இருக்குது. ஸோ இ இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அது வந்து ஒரு நான் டெர்மினல். அப்போ அதை பின்தொடரணும். பின்தொடர என்ன பண்ணோம், அப்படியே க்ளோஷருக்கு போயிட்டு ஈயை பார்த்து மொத்தமாக எழுத வேண்டியது தான். ஸோ க்ளோஷருக்கு போயிட்டு, ஸோ லெஃப்ட் சைடில் இ எங்கே இருக்குது, இந்த 2 இ இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணி அங்கே எழுதணும். அப்புறம் இங்கே டாட்டுக்கு அப்புறம் டி இருக்குது. அப்போ டீயை காப்பி பண்ணி எழுதணும். அப்புறம் டாட்டுக்கு அப்புறம் எஃப் இருக்குது. ஸோ எஃப்பை காப்பி பண்ணி எழுதணும். அப்போ இது மொத்தத்தையும் காப்பி பண்ணி அங்கே எழுத போகிறோம். ஸோ எல்லாத்தையும் காப்பி பண்ணி நான் எழுதிட்டேன். இப்போ இதுக்கு நான் பேர் வைக்க போகிறேன். இது ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான் இது. எஃப் ஆரோ இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, இதுக்கு இது அப்படியே I4 ப்ரொடக்ஷன் போலவே இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம பேர் வந்து I4னே வச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் என்னது, I4. ஓகேங்களா. இப்போ I7ல் எஃப் பார்த்தாச்சு, ஓப்பன் ப்ராக்கெட் பார்த்தாச்சுன்னு பேலன்ஸ் என்ன பார்க்கணும், I7ல் இன்னும் I7ல் ஐடி தான் பார்க்கணும். சரி, அப்போ கோ டு I7 ஐடின்னு எழுதுவோம் அங்கே. சரி, இங்கே ஐடி எங்கே இருக்குது, டாட்டுக்கு அப்புறம் இங்கே மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுதணும். இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடணும். ஸோ I7 ஐடி. ஸோ கோ டு I7 ஐடி. ஓகேங்களா. ஸோ எஃப் ஆரோ ஐடி டாட், அந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணி எழுதிச்சு. ஸோ ஐடிக்கு அப்புறம் டாட்டு. ஸோ டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஃப் ஆரோ ஐடி டாட் எதனோட இது ஏற்கனவே எழுதுனது தானே அது. ஸோ அது I5 ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு பேர் நான் வந்து I5ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, கோ டு I7க்கு எஃப் கண்டுபிடிச்சாச்சு, எஃப் அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட்டு ஐடிக்கும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு புது ப்ரொடக்ஷன்ஸும் வரல, எல்லாமே ஏற்கனவே வந்த ப்ரொடக்ஷன்ஸ் தான் ரிப்பீட்டாக வருது. ஸோ இப்போ I7க்கு நம்ம என்ன பார்க்கணும், அடுத்தது I8க்கு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு I8க்கு இதேமாரி பாருங்கள். I8க்கு பார்க்கும்போது நம்ம I8 ஸ்டேட்டுக்கு போயிடணும். இப்போ I8க்கு போனதுக்கு அப்புறமா நமக்கு டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ I8 இப்போது I8ல் நம்ம டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறம் இருக்குது க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது. ஸோ இது நம்ம ரெண்டுத்தையும் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பார்ப்போம். அப்போது நம்ம ஃபைனல் நம்ம என்ன எழுதுவோம், கோ டு I8 க்ளோஸ் ப்ராக்கெட் பார்ப்போம். இப்போது I8ல் போயிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பார்க்கலாம். I8ல் போயிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ டாட்டுக்கு அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே காப்பி பண்ணி எழுதிட்டு இந்த டாட் அந்த பக்கம் அமுச்சிடணும், ஷிஃப்ட் பண்ணிடணும். ஷிஃப்ட் பண்ணிடலாமா. ஸோ ஷிஃப்ட் பண்ண இந்த மாதிரி நம்மளுக்கு ஆன்சர் வரும். இது எங்கேயுமே நம்ம ப்ரொடக்ஷன்ஸ் எழுதலை. அப்போ இதுக்கு பேர் I11 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோ டு I8ல். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், I8ல் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு I8ல் ப்ளஸ்ஸை பார்க்கணும். சரி, இப்போது டாட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அப்போ நம்ம இந்த டாட்டை நம்ம என்ன பண்ணோம், ஷிஃப்ட் பண்ணி இங்கே எழுதணும். அப்போ E arrow E plus dot T, E arrow E plus dot T, E arrow E plus dot T இந்த மாதிரி எழுதியாச்சு.
ஓகேங்களா, அதாவது நம்ம இங்கே ப்ளஸ்ஸை பார்க்குறோம். சரி, இப்போ டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, டி இருக்குது. டி என்னது, அது வந்து ஒரு நான் டெர்மினல். அப்போ அதை நம்ம பின் தொடரணுமா இல்லையா, அப்போது க்ளோஷருக்கு போய் பார்க்கணும். ஸோ க்ளோஷரில் போய் டி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ க்ளோஷரில் போய் டி இங்கே இருக்குது, 2 டி இருக்குது. இந்த 2 டீயும் அப்படியே காப்பி பண்ணி எழுதணும். அது மட்டும் இல்லாமல் எழுதுனதுக்கப்புறம் இங்கே டாட்டுக்கு அப்புறம் எஃப் வரும். அப்போ திரும்ப எஃப்ஐயும் பின் தொடர்ந்து எழுதணும். அப்போ இது 4த்தையும் அப்படியே காப்பி பண்ணி அங்கே எழுத போகிறோம். இதை காப்பி பண்ணி நான் எழுதிட்டேன். இப்போது இதை நான் செக் பண்ண போகிறேன், இதுக்கு என்ன பேர் வைக்கலான்னு. இ ஆரோ இ ப்ளஸ் டாட் டி ஏற்கனவே கண்டுபிடிச்சது தான். இதோ இருக்குது. ஸோ இது பார்க்கறதுக்கு i6 ப்ரொடக்ஷன் மாதிரியே இருக்குது. ஸோ நான் அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன்னா i6 ப்ரொடக்ஷன்னு பேர் வைக்க போகிறேன். இதுக்கு என்ன பேர் வைக்க போகிறேன், i6. ஓகேங்களா, இப்போது நம்ம i8 ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ i8ல் 2த்தையும் பார்த்தாச்சு. இப்போது அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா i9 பார்க்கணும். ஸோ i9 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ i9க்கு போகிறேன். டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, இங்கே டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டுக்கு அப்புறமா ஸ்டார் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கோ டு i9ல் ஸ்டார் பார்க்க போகிறோம். சரி, இப்போ i9ல் ஸ்டார் எங்கே இருக்குது, டாட்டுக்கு அப்புறம் ஸ்டார் இருக்குது. ஸோ டி ஆரோ டி டாட் ஸ்டார் எஃப்னு இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா, ஸோ டி ஆரோ டி ஸ்டார் டாட் எஃப், அந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணி எழுதணும். இது எங்கே இருக்குன்னா i7 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே i7ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்த ஸ்டேட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு i10க்கு போகலாம். i10க்கு போகலாம். i10ல் போயிட்டு டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, எதுவுமே இல்லை, ஸ்டாப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் i11க்கு போகிறேன். i11க்கு போனதுக்கப்புறம் இங்கே டாட் இருக்குது. டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, ஸ்டாப் பண்ணலாம். ஸோ முதல்ல டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதோட நம்ம i11 ஸ்டேட் வரைக்கும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம கோ டு. பொறுமையாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக போட்டுடலாம். ஓகேங்களா, எஸ்எல்ஆர் பார்சிங் டேபிள். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு முதல் நம்ம ஸ்டேட்டு ஹெட்டிங் போடுங்க. ஸோ நம்ம ஸ்டேட் வந்து i0 i1 இந்த மாதிரி தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஐன்னு போட்டுட்டு எத்தனை ஸ்டேட் கண்டுபிடிச்சிருக்கோம், 11 ஸ்டேட் வரைக்கும் நம்ம பேர் வச்சுருக்கோம். ஃபைனலாக நம்ம வந்து 11 ஸ்டேட்டுக்கு வரைக்கும் பேர் வச்சுருக்கோம், i11 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா 0லேருந்து 11 வரைக்கும் போட்டுக்கலாம். ஸோ டோட்டலாக 12 ஸ்டேட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது இதில் ஆக்ஷன் இருக்குது, கோ டுன்னு இருக்குது. ஆக்ஷன் இருக்குது, கோ டு. இந்த ஆக்ஷன்னா என்னதுன்னா நம்ம எதெல்லாம் டெர்மினல்ஸோ அதெல்லாமே ஆக்ஷன். ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன் இல்லையா, ஐடி ப்ளஸ்ஸு ஸ்டாரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், இது எல்லாமே ஆக்ஷன். கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணணும், இந்த டாலர் சிம்பிள் போடணும் இந்த பார்சிங் டேபிளில் எக்ஸ்ட்ராவாக. ஓகேங்களா, அப்புறம் கோ டுன்னு ஹெட்டிங் போட்டு அதில் வந்து நான் டெர்மினல்ஸ் எழுதணும், இடிஎஃப். ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன் நான் டெர்மினல்ஸ் எதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டேபிளை க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அக்செப்ட் வந்து எந்த இடத்துல வரும்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பாருங்கள். ஸோ மொதல் விஷயம் அது அக்செப்ட் செக் பண்ணணும். எப்பயுமே அக்செப்ட்டுக்கு இதுதான் நம்ம செக் பண்ணணும். இ டேஷ் ஆரோ இ டாட். ஏன் இங்கே இ டேஷ் ஆரோ இ டாட் எடுத்தோம், ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்தது இல்லையா, ஸ்டார்டிங்கில் க்ளோஷரில் நம்ம மொதல் ஸ்டெப்பாக தானே பண்ணோம். மொதல் ஸ்டெப்லாம் இருக்கீங்க இ டேஷு ஆரோ டாட் இருக்குது. இந்த டாட் அந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எழுதணும். ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எழுதுவோம், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இந்த அக்செப்டில் எழுதியிருக்கேன். முதல்ல இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும். இதை எழுதிட்டு இப்போ இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். i0லேருந்து i11 வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். இந்த லைன் வந்து இந்த கிராமர் லைன் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும், இந்த ரூல். சரி, இப்போது இ டேஷ் இ டாட் இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாமா. இது எங்கே இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் இருக்கும். இருக்குது பாருங்கள், இ டேஷ் ஆரோ இ டாட் இருக்குது. அப்போ எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டில் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ பார்சல் டேபிளுக்கு போகணும். பார்சல் டேபிளுக்கு போயிட்டு இந்த டேபிளில் போயிட்டு நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்குது, i1ல் தான் இருக்குது. ஸோ i1ல் கை வச்சுக்கோங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் இருக்கும், அந்த இடத்துல அக்செப்ட்னு எழுதிட்டா முடிஞ்சு போச்சு. இதுதான் அக்செப்ட். ஸோ அக்செப்ட் ஒரே ஒன்று தான் வரும் எப்பயுமே. ஓகேங்களா, ஸோ அந்த அக்செப்ட் எடுத்து இங்கே எழுதிட்டா முடிஞ்சிச்சு. இப்போ அக்செப்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா
நெக்ஸ்ட் ஷிஃப்ட் எழுத போகிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் I0லேருந்து I11 வரைக்கும் உள்ள ஷிஃப்ட் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு I0க்கு எழுத போகிறோம். ஸோ இந்த I0 என்னதுன்னா, நம்ம ஏற்கனவே I0 கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை எடுத்து நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ திரும்ப பார்க்க முடியாது, இங்கே எழுதிக்கிட்டேன். இப்போ எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் எது நான் டெர்மினல்ஸ் எது டெர்மினல்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், டாட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குது, இங்கே இ இருக்குது. ஸோ இ வந்து நான் டெர்மினல். நெக்ஸ்ட் இ எழுதியாச்சு. இங்கே நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் டி இருக்குது, டி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இங்கேயும் டாட்டுக்கு அப்புறமா டி இருக்குது, எழுதியாச்சு. நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறமா எஃப். நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறமா ஓப்பன் ப்ராக்கெட், அது டெர்மினல். டாட்டுக்கு அப்புறமா ஐடி, இது டெர்மினல். ஸோ எது நான் டெர்மினல்ஸ் எது டெர்மினல்ஸ்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ நான் டெர்மினல்ஸ்க்கு ஒரு மெத்தடு, டெர்மினல்ஸ்க்கு ஒரு மெத்தடு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் டெர்மினல்ஸ் என்ன இருக்குது, இ இருக்குது. ஸோ எங்கெல்லாம் டாட் இ இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முதல்ல எங்கெல்லாம் டாட் இ இருக்குது, இங்கே ஒரு டாட் இ இருக்குது, இங்கே ஒரு டாட் இ இருக்குது. ஓகேங்களா? எப்பயுமே இ டேஷ் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இ டேஷ் வந்து ரிமூவ் பண்ணாது, பேலன்ஸ்னாக தான் இருக்குது, இங்கே ஒன்று தான் இருக்குது. அப்போது இ ஆரோ இந்த டாட்டை ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க, இ டாட் ப்ளஸ் டி எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டீக்கு பார்க்கணும். ஸோ டாட் டி எங்கெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது டாட் டி. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து இங்கே காப்பி பண்ணணும். ஸோ இ ஆரோ இந்த டாட் அங்கே அமுச்சிருங்க, டி டாட். நெக்ஸ்ட் டி ஆரோ இந்த டாட் அங்கே அமுச்சிருங்க, டி டாட் ஸ்டார் எஃப். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது எஃப்க்கு பார்க்கணும். டாட் எஃப் எங்கே இருக்குது, இதில் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த டாட் அந்த பக்கம் அமுச்சிடலாமா? ஸோ டி ஆரோ எஃப் டாட். ஸோ நம்ம நான் டெர்மினல்ஸ் எல்லாத்துக்குமே சால்வ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ப்ரொடக்ஷனை திரும்ப நம்ம செக் பண்ணோம். I0லேருந்து I11 வரைக்கும் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் போய் செக் பண்ணோம் இது எந்த லைனில் இருக்குதுன்னு. I1ல் இருக்குது, இது I2 ஸ்டேட்டில் இருக்குது, இதுவும் I2 ஸ்டேட்டில் இருக்குது, இதுவும் I3 ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம பார்த்து எழுதணும். I0லேருந்து I11 வரைக்கும் நம்ம போய் செக் பண்ணோம், அது இந்த லைன் எந்த இதில் இருக்குது, எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு. அதை எடுத்து இங்கே சைடில் எழுதிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டெர்மினல்ஸ்க்கு வரும். டெர்மினல்ஸ்னு இருக்குது ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ இந்த டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது இதை எடுத்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த டாட்டை தூக்கி இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஐடி. டாட் ஐடி எங்கே இருக்குது, இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த டாட் அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஐடி டாட். ஸோ இது நம்ம செக் பண்ணோம் I0லேருந்து I11 வரைக்கும். ஸோ இந்த லைன் வந்து I4ல் இருக்குது, இந்த லைன் வந்து I5ல் இருக்குது. நீங்கள் மார்க் பண்ணியாச்சு. இப்போ தான் நீங்கள் உஷாராக கவனிக்கணும். இப்போ நம்ம I0ல் போயிட்டு இதில் எதெல்லாம் இ பாருங்கள், பாருங்கள். ஓகே, I1 I2 I2 I3 இங்கே பாருங்கள். இந்த இக்கு அப்புறம் டாட் இருக்குங்களா, இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. இங்கே டீக்கு அப்புறம் டாட்டு, இது டீக்கு அப்புறம் டாட்டு, இங்கே எஃப்க்கு அப்புறம் டாட்டு. சரி, ஃபஸ்ட்டு I0க்கு போயிடணும். டேபிளில் ஃபஸ்ட்டு I0ல் போயிடணும். போயாச்சுங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஈக்கும் டீக்கும் எஃப்க்கும் எழுத போகிறோம். ஈக்கும் டீக்கும் எஃப்க்கும் எழுத போகிறோம். சரி, இதுதான் ஈக்கு வந்து 1, இங்கேயும் டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்குமே I2, எஃப்க்கு I3. அப்போது ஈக்கு நம்ம 1ன்னு எழுதணும், டீக்கு 2ன்னு எழுதணும், எஃப்க்கு 3ன்னு எழுதணும். ஸோ I0ல் ஈக்கு 1, டீக்கு 2, எஃப்க்கு 3ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து பாருங்கள். இப்போது டெர்மினல்ஸ் பாருங்கள். இது வந்து ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு 4 எழுதணும், அப்புறம் ஐடிக்கு 5ன்னு எழுதணும். ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு, ஏன்னா இங்கே பாருங்கள் டாட் பார்க்கணும். டாட்டுக்கு முன்னாடி இருக்கீங்க ஓப்பன் ப்ராக்கெட், இங்கே டாட்டுக்கு முன்னாடி ஐடி. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கும் ஐடிக்கும் வந்து 4 5 நாங்கள் மார்க் பண்ணோம். ஸோ I0ல் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு 4, அங்கே I4 வந்து இல்லையா, இந்த இடத்துல S4ன்னு எழுதணும், ஐடிக்கு S5ன்னு எழுதணும். ஸோ எப்பயுமே கோட்டுவில் வெறும் நம்பர்ஸ் மட்டும் எழுதணும், ஸ்டேட் நம்பர்ஸ். இதுவே ஆக்ஷன் வரும்போது அந்த இடத்துல எஸ்ன்னு சிம்பிள் போட்டு எழுதணும், ஷிஃப்ட் சிம்பிள். ஸோ S4 S5ன்னு. இதே மாதிரி தான் 11 ஸ்டேட்டுக்கும் பண்ண போகிறோம். இப்போ அடுத்த ஸ்டேட் என்னது, 1. ஸோ I1க்கு போகலாம். இப்போது ஷிஃப்ட் I1.
இப்போது I1 உடைய கிராமரில் எடுத்து எழுதிட்டேன். ஓகேங்களா, ஏற்கனவே கண்டுபிடிச்சதுலேயே அதை எடுத்து இங்கே எழுதியாச்சு. சரி, இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எது நான் டெர்மினல்ஸ் எது டெர்மினல்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறேன். எது நான் டெர்மினல்ஸ் எது டெர்மினல்ஸ்னு கண்டுபிடிக்க போகிறேன். சரி, இப்போ இங்கே டாட் இருக்குது. டாட்டுக்கு பதில் எதனா இருக்கா? எதுவுமே இல்லை. மோஸ்ட்லி எப்பயுமே இந்தமாதிரி இ டேஷ் வந்து நம்ம அதை சூஸ் பண்ணவே மாட்டோம், ரிமூவ் பண்ணிவிடுங்க. இ டேஷ் வந்து எடுத்துக்கூடாது. சரி, இங்கே டாட்டுக்கு அப்புறம் இருக்குது வெறும் ப்ளஸ் மட்டும் தான் இருக்குது. ப்ளஸ் என்னது? ஒரு டெர்மினல். அப்போ இதில் வெறும் டெர்மினல் தான் இருக்குது, நான் டெர்மினல் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இதுக்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போது நான் டெர்மினல்ஸ் எதுவுமே இல்லைன்னா அப்போது I1ல் இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் I1ல் இங்கே ETF எந்த வேல்யூ வராது. ஓகேங்களா, இப்போ நம்ம எதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இதுக்கு மட்டும் பார்த்தா போதும். சரி, இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, டாட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம ப்ளஸ்ஸை மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதணும். இந்த டாட் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டா ப்ளஸ் பக்கத்தில் போய்டும். இப்போ இந்த லைன் நம்ம பார்த்தோம்னா இது எங்கே இருக்கும்னா 6th ஸ்டேட்டில் இருக்குது, I6ல் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம அங்கே என்ன எழுதணும்? இது எதுக்கு பக்கத்தில் டாட்டுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸில் 6ன்னு போடணும், அதாவது S6ன்னு போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட் I1ல் ப்ளஸ்ஸில் S6ன்னு இங்கே மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் ஸ்டேட் போகலாம், I2. சரி, I2னுடைய கிராமர் ரூல் எழுதியாச்சு. ஓகேங்களா, சரி, இப்போ இதில் பாருங்கள், டாட்டுக்கு அப்புறமா என்ன இருக்குது? இதில் எதுவுமே இல்லை. அப்போ இதை விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறமா இருக்குது இங்கே ஸ்டார் சிம்பிள் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டார் தான் இருக்குது, அதாவது ஒரே ஒரு டெர்மினல் மட்டும்தான் இருக்குது, நான் டெர்மினல் எதுவுமே இல்லை. அப்போ கண்டிப்பாக அங்கே ETF எதுவுமே வராது. சரி, இப்போது ஸ்டார் இருக்குங்களா, ஸோ இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதணும். இந்த டாட்டை ஷிஃப்ட்டு பண்ணி இங்கே எழுதணும். இப்போ இதை நம்ம போய் செக் பண்ணணும் எந்த இடத்துல இருக்குன்னு. I7ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த டாட்டுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது ஸ்டார், ஸ்டாரில் போய் 7ன்னு போடணும். இப்போது இதுதான் I2ல் ஸ்டாரில் நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணணும்? S7ன்னு மார்க் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் அடுத்தது தேர்டு ஸ்டேட்டுக்கு போவோம். இப்போது I3. ஸோ I3க்கு வந்து இங்கே இருக்கிறது ஒரே ஒரு ரூல்ஸ் தான். ஸோ T arrow F டாட். ஸோ டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, அப்போது இதில் எதுவுமே வராது. ஓகேங்களா, ஸோ நோ சேஞ்சஸ், எந்த இதுவுமே வராது இதில். ஸோ நம்ம எதுவுமே டேபிளில் அப்டேட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் I4உடைய ரூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டேன். I4 ஸ்டேட் என்னெல்லாம் கண்டுபிடிச்சோம் அதை எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதில் நான் டெர்மினல்ஸ் எழுத போகிறோம். சரி, இப்போ டாட்டுக்கு அப்புறம் இருக்குது பாருங்கள், E இருக்குது. அப்போ E வந்து நான் டெர்மினல். நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் E எழுதியாச்சு, டாட்டுக்கு அப்புறம் T. ஓகே, நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் T எழுதியாச்சு, டாட்டுக்கு அப்புறம் F எழுதியாச்சு, டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட், நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் ID. இப்போ நான் டெர்மினல்ஸ் பிரித்து எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் டெர்மினல்ஸ் பார்ப்போம். E எங்கெல்லாம் டாட் E இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதணும். இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது Tக்கு எங்கெல்லாம் டாட் T இருக்குது? இங்கே இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதணும். இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் அடுத்தது F எங்கே இருக்குது? டாட் F இங்கே மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே எழுதிதான். இது எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒவ்வொரு லைனும் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டெர்மினல்ஸ்க்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதுங்க. இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் அடுத்தது ID, டாட் ID இங்கே தான் இருக்குது. இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம செக் பண்ணணும். I0லேருந்து I11க்குள்ளே இது எங்கே இருக்குன்னு. இது I4ல் இருக்குது, I5ல் இருக்குது. ஸோ இது வந்து நான் டெர்மினல்ஸ், இது டெர்மினல்ஸ். சரி, இப்போ நான் டெர்மினல்ஸ்க்கு வரும். இப்போது டாட்டுக்கு முன்னாடி இருக்க E இருக்குது, இதுவும் டாட்டுக்கு முன்னாடி E தான் இருக்குது. ஸோ இந்த 2 Eக்கு என்ன தான் வருது? 8 தான் வருது. அப்போ நம்ம I4ல் போயிட்டு Eக்கு வந்து 8ன்னு கொடுக்கணும். I4ல் போயிட்டு Eக்கு வந்து 8ன்னு தரணும். I4ல் போயிட்டு Eக்கு வந்து 8. இப்போ புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது இப்போ Tக்கு பார்க்கணும். டாட் இருக்குங்களா, டாட்டுக்கு முன்னாடி T இருக்குது, இங்கேயும் T இருக்குது. ஸோ 2 Tக்கு முன்னாடி தான் இருக்குது, 2 தான் இருக்குது. ஸோ I4ல் போயிட்டு Tக்கு 2ன்னு அங்கே நம்பர் கொடுக்கணும்.
I4ல போயிட்டு Tக்கு 2ன்னு நம்பர் கொடுக்கணும். கொடுத்தாச்சுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது நெக்ஸ்ட் F டாட், அதாவது டாட்டுக்கு முன்னாடி F இருக்கா, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா Fல போயிட்டு, அதாவது I4ல போயிட்டு Fக்கு 3ன்னு நம்பர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போது இங்கே பாருங்கள், I4ல போயிட்டு Fல 3னுக்கு நம்பர் கொடுக்கணும். Fக்கு 3ன்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது டெர்மினல்ஸ்க்கு வரும். இப்போது இங்கே டாட்டுக்கு முன்னாடி இருக்கீங்க ஓப்பன் ப்ராக்கெட், அப்போது இது எங்கே இருக்குது 4. அப்போ I4ல போயிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் போயிட்டு நம்ம வந்து S4ன்னு கொடுக்கணும். ஸோ I4ல போயிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு இடத்துல S4ன்னு கொடுக்கணும், ஏன்னா டெர்மினல்ஸ் இல்லையா. நெக்ஸ்ட் அடுத்து இப்போது டாட்டுக்கு முன்னாடி இருக்குது ஐடி இருக்குது, அப்போது I4ல போயிட்டு ஐடியில் போயிட்டு S5ன்னு கொடுக்கணும். கொடுக்கலாமா? I4ல போயிட்டு ஐடியில் போயிட்டு S5ன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட் ஃபிஃப்த்து ஸ்டேட்டுக்கு போவோம். சரி, ஃபிஃப்த்து ஸ்டேட்டோட ரூல்ஸ் எழுதிக்கிட்டேன். F arrow ID டாட். இங்கே டாட் இருக்குது, டாட்டுக்கு அப்புறமே எதுவுமே இல்லை. அப்போ இது எதுவுமே நம்ம எதுவும் பண்ண முடியாது, நோ சேஞ்ச். ஆகும் டேபிள் எதுவுமே நம்ம ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் I6ஓட ரூல்ஸ்லாம் எழுதிக்கிட்டேன். இப்போ இது நான் டெர்மினல்ஸ் பார்க்க போகிறேன். டாட்டுக்கு அப்புறம் இருக்குது டி வந்து ஒரு நான் டெர்மினல். டாட்டுக்கு அப்புறம் T எழுதியாச்சு. டாட்டுக்கு அப்புறம் F நான் டெர்மினல். டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் அது டெர்மினல். டாட்டுக்கு அப்புறம் ஐடி டெர்மினல். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு நான் டெர்மினல்ஸ்க்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு Tக்கு பார்ப்போம். டாட் T எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது ரெண்டுத்தையும் அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதுவோம். இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் அடுத்து F டாட் F எங்கே இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதுவோம். இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடணும். ஸோ இது ஃபுல்லாகவே என்னது? நான் டெர்மினல்ஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு டெர்மினல்ஸ்க்கு பார்க்க போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் ஐடி. ஓப்பன் ப்ராக்கெட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதுங்க. இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஐடி, இதை காப்பி பண்ணி எழுதுங்க. இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும் ஸ்டேட்ஸில். இது எல்லாம் எங்கே இருக்குதுன்னு. இது ரெண்டுமே I9ல் இருக்குது, இது I3ல் இருக்குது, இது I4ல் இருக்குது, இது I5ல் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே டாட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? T இருக்குது. இங்கே டாட்டுக்கு முன்னாடி T தான் இருக்குது. ஸோ Tக்கு நம்ம என்ன பண்ணணும்? 9ன்னு மென்ஷன் பண்ணணும் I6ல். ஸோ I6ல் போயிட்டு இதுதானே I6. ஸோ I6ல் போயிட்டு Tயில் 9ன்னு மென்ஷன் பண்ணோம். பண்ணியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போது அடுத்தது டாட்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது? F. ஸோ Fக்கு வந்து 3ன்னு மென்ஷன் பண்ணணும் I6ல். ஸோ 6ல் Fக்கு 3ன்னு மென்ஷன் பண்ணணும். பண்ணியாச்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ டெர்மினல்ஸ்க்கு வரும். டாட்டுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குது? ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு 4ன்னு கொடுக்கணும். I6ல் போயிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு S4ன்னு கொடுக்கணும், ஏன்னா டெர்மினல்ஸ் இல்லையா அது. ஸோ S4ன்னு பேர் கொடுக்கணும். ஸோ I6ல் போயிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு S4. நெக்ஸ்ட் என்ன வரும்? இப்போது டாட்டுக்கு முன்னாடி ஐடி இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா I6ல் போயிட்டு ஐடிக்கு S5ன்னு கொடுக்கணும். கொடுத்துருக்கேன் பாரு, 6ல் ஐடியில் S5. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு செவன்த் ஸ்டேட் பண்ணலாம் பாருங்கள். சரி, செவன்த் ஸ்டேட்டோடைய ரூல்ஸ்லாம் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது பார்க்கணும். டாட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? இங்கே F இருக்குது. ஸோ F வந்து ஒரு நான் டெர்மினல். டாட்டுக்கு அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, இது டெர்மினல். டாட்டுக்கு அப்புறம் ஐடி இருக்குது, இது ஒரு டெர்மினல். ஸோ ஒரு நான் டெர்மினல், 2 டெர்மினல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு Fக்கு பார்ப்போம். டாட் F இதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணிக்கிட்டு இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட் இந்த இடத்துல தான் இருக்குது, டாட்டுக்கு பக்கத்தில். இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் ஐடி இங்கே தான் இருக்குது, டாட்டுக்கு பக்கத்தில். அப்போ இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே காப்பி பண்ணிவிடுவோம்.
இப்போ இது எல்லாத்தையும் நம்ம I0லேருந்து I11 வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும் இது எந்த இடத்துல வருது. ஸோ இந்த லைன் வந்து I10ல் வருது, இது I4ல் வருது, இது I5ல் வருது. இது வந்து நான் டெர்மினல், இது வந்து டெர்மினல். சரி, இங்கே டாட்டுக்கு முன்னாடி எஃப் இருக்குது. நம்ம என்ன பண்ணோம், I7ல் போயிட்டு எஃப்பில் 10ன்னு மென்ஷன் பண்ணோம். I7ல் போயிட்டு எஃப்பில் போயிட்டு 10ன்னு மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து இது எல்லாமே டெர்மினல்ஸ். டாட்டுக்கு முன்னாடி இருக்குது ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு 4 பண்ணா வரும். I7ல் போயிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு S4ன்னு மென்ஷன் பண்ணும். S4 I7ல் போயிட்டு ஓப்பன் ப்ராக்கெட்டில் S4ன்னு மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்கள், இப்போ டாட்டுக்கு முன்னாடி இருக்குது ஐடி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா I7ல் போயிட்டு ஐடியில் போய் S5ன்னு கொடுக்கணும். S5ன்னு கொடுக்கணும். இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். I7ல் போயிட்டு ஐடியில் போயிட்டு S5ன்னு கொடுக்கணும். கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஸ்டேட் I8. ஸோ இப்போது I8க்கு போகலாம். நெக்ஸ்ட் I8க்கான ரூல்ஸ் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறத செக் பண்ணோம். டாட்டுக்கு அப்புறம் இருக்குது க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது, அது வந்து ஒரு டெர்மினல். நெக்ஸ்ட் டாட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது, அதுவும் ஒரு டெர்மினல். அப்போ நான் டெர்மினல்ஸ் இதில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டை பார்க்கலாம். இது எடுத்து அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அடுத்தது ப்ளஸுக்கு பார்ப்போம். இதை எடுத்து அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிட்டு எழுத வேண்டியது தான். இப்போ வந்து I0 ஸ்டேட்லேருந்து I11 வரைக்கும் நம்ம செக் பண்ணோம். இந்த லைன் வந்து I11ல் இருக்குது, இது I6ல் இருக்குது. இது ரெண்டுமே என்னது, இது ரெண்டுமே டெர்மினல்ஸ். ஸோ இது ரெண்டுமே டெர்மினல்ஸ்னால நம்ம எஸ் வச்சு தான் நம்ம டேபிளில் எழுதணும். ஸோ I8ல் போயிட்டு டாட்டுக்கு முன்னாடி இருக்கீங்க க்ளோசிங் ப்ராக்கெட்டில் S11ன்னு மென்ஷன் பண்ணணும். I8ல் க்ளோசிங் ப்ராக்கெட்டில் S11. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது பாருங்கள். திரும்ப I8ல் போயிட்டு இங்கே டாட்டுக்கு முன்னாடி இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸில் S6ன்னு மென்ஷன் பண்ணணும். I8ல் ப்ளஸ்ஸில் S6ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேட் I9. இப்போது I9 ஸ்டேட்டுக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட் இப்போது I9th ஸ்டேட்னுடைய ரூல்ஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ செக் பண்ண போகிறேன். இங்கே டாட்டுக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா, இல்லை, விட்டுடுங்க. இங்கே டாட்டுக்கு அப்புறம் ஸ்டார் இருக்குது. ஸ்டார் இருந்தது ஒரு டெர்மினல். ஸோ அப்போ இதில் வந்து நான் டெர்மினல்ஸில் வெறும் டெர்மினல் மட்டும்தான் இருக்குது. இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதுகிறேன். இந்த டாட் அப்படியே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் தேடி போகிறேன் எங்கே இருக்குன்னு. இது வந்து I7th ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நான் டேபிள் எப்படி ஃபில் பண்ணுவேன், இது வந்து ஒரு டெர்மினல். ஸோ I9ல் போயிட்டு டாட்டுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குது ஸ்டார். ஸோ இந்த ஸ்டாருக்கு S7ன்னு மார்க் பண்ணணும். என்ன மார்க் பண்ணணும், S7ன்னு மார்க் பண்ணணும். பாருங்கள், I9ல் போயிட்டு ஸ்டாரில் போயிட்டு S7ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த ஸ்டேட் என்ன இருக்குது, I10 இருக்குது. ஸோ I10 ரூல்ஸ் எழுதிக்கிட்டேன். இங்கே டாட்டுக்கு அப்புறம் எதுவும் இல்லை, விட்டுடுங்க, அவ்வளோதான், நோ சேஞ்ச். நெக்ஸ்ட் I11 ஸ்டேட் எடுத்து எழுதிக்கிட்டேன். இங்கேயும் டாட் இருக்குது, டாட்டுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை, ஸோ நோ சேஞ்ச். ஸோ இதுக்கப்புறம் டேபிள் எதுவுமே ஃபில் பண்ண தேவையில்லை. ஸோ இதோட ஷிஃப்ட் ப்ராசஸ் முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெடியூஸ். ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கொஷினில் கொடுத்தாங்களே ரூல்ஸ், அதை எடுத்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதிடணும். ஓகேங்களா. 1 2 3 போட்டு எழுதிடுங்க. அவங்க 1 2 3 கொடுக்கலாம், நீங்களே 1 2 3 போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா. மொத்தம் எத்தனை ரூல்ஸ் இருக்குது, 6 ரூல்ஸ் இருக்குது. அந்த கொஷின் அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதில் வந்து எது நான் டெர்மினல்ஸ்ன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் RHSல எதெல்லாம் நான் டெர்மினல்ஸ் என்ன இருக்குது, E இருக்குது, T இருக்குது. ஸோ ET எழுதியாச்சு. நெக்ஸ்ட் T திரும்ப எழுதியாச்சு ஏற்கனவே. T இருக்குது, F இருக்குது. ஸோ T எழுதியாச்சு, F.
எஃப் எழுதியாச்சு, இ எழுதியாச்சு. ஸோ நான் டெர்மினல்ஸ் வந்து இடிஎஃப் இருக்குது. ஸோ அதை நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதிட்டோம் கரெக்டுங்களா? ஸோ இடிஎஃப் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஒவ்வொரு நான் டெர்மினல்ஸ்க்கும் ஃபாலோ கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபாலோ ஆஃப் இ என்ன, ஃபாலோ ஆஃப் டி என்ன, ஃபாலோ ஆஃப் எஃப் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆஃப் இ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது இதில் இ எங்கெல்லாம் இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இ. ஓகேங்களா? இப்போது இதுக்கு பக்கத்துலேயே என்ன சிம்பிள் இருக்குங்க? ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ஸு வந்து ஒரு ஃபாலோ. அடுத்தது இந்த ஈக்கு பக்கத்தில் இருக்கீங்க ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இருக்குது. ஓகேங்களா? அப்புறமா நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ இந்த இ தானே ஃபஸ்ட்டு லெட்டரு. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே ஒரு டாலர் சிம்பிளை இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே ஃபாலோவில் வரும். இப்போ புரிஞ்சதுங்களா ஈக்கு எப்படி ஃபாலோ எடுத்தேன்னு? நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது ஃபாலோ ஆஃப் டி கண்டுபிடிக்க போகிறேன். டீக்கு ஃபாலோ. இதில் எங்கெல்லாம் டி இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் தான் பார்க்கணும். இப்போது இந்த டீக்கு பக்கம் ஏதாவது இருக்கா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்னா அப்படியே ரிவர்ஸ் எடுக்கணும். ஈக்கு போய்டும். ஈக்கு போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா ஈனுடைய ஃபாலோ என்ன இருக்குது? ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? அதை அப்படியே காப்பி அடிக்கணும். இங்கே ப்ளஸ்ஸு க்ளோசிங் ப்ராக்கெட்டு டாலர் சிம்பிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த டீக்கு அப்புறம் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ என்ன பண்ணோம்? ரிவர்ஸ் அடிக்கணும். இப்போ எங்கே போகுது? ஈக்கு போதும். ஏற்கனவே நம்ம ஈ என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? அதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஏற்கனவே எழுதியாச்சு, திரும்ப இன்னொரு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இப்போ டீக்கு அப்புறமா என்ன இருக்குது? இங்கே சிம்பிள் ஸ்டார். அந்த ஸ்டார் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபாலோ ஆஃப் டி முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபாலோ ஆஃப் எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் எங்கெல்லாம் எஃப் இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இப்போது இந்த எஃப்க்கு அப்புறமா ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ரிவர்ஸ் அடிக்கணும். அப்போ டீக்கு போகுது. ஸோ டீயில் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சோமோ அதை எஃப்க்கு யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அடுத்த எஃப் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. திரும்ப இந்த எஃப் எங்கே தான் போகுது? டீக்கு தான் போகுது பேக்கில். டி என்ன கண்டுபிடிச்சோமோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். ஸோ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கும் ஃபாலோ கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ஈக்கு ஃபாலோ, டீக்கு ஃபாலோ, எஃப்க்கு ஃபாலோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு ரூல்ஸ்க்குமே ரெடியூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்னா இருக்குது இ ஆரோ இ ப்ளஸ் டி. அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். இ ஆரோ இ ப்ளஸ் டி எடுத்து இங்கே எழுதிக்கங்க. எழுதிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா லாஸ்ட்டில் ஒரு டாட் வச்சிடணும். திரும்ப இதே எழுதிட்டு டாட் வச்சுருங்க. இப்போ இதை போய் நம்ம செக் பண்ணணும் இது எந்த லைனில் இருக்குன்னு, அதாவது எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு. I0லேருந்து I11க்குள்ளே இது இந்த ரூல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இது எங்கே இருக்குன்னா I9ல் இருக்குதுன்னு சொல்கிறேன். இது எங்கே இருக்குது? I9ல் இருக்குது. சரி, இப்போது இது ஃபாலோ ஆஃப் இ. ஏன் இது ஃபாலோ ஆஃப் இன்னு எடுத்துக்கிறோம்? ஏன்னா ஸ்டார்டிங்னா இருக்கீங்க, ஃப்ரண்ட்டில் இருக்கீங்க, இ இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ஃபாலோ ஆஃப் இ பார்க்கணும். ஃபாலோ ஆஃப் இ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இது தானே. அதை எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டேபிளுக்கு போகணும். I9ல் போயிட்டு ப்ளஸ்ஸு, இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டு, இந்த டாலர் சிம்பிளுக்கு எல்லாமே நம்ம என்ன கொடுக்கணும்னா I1ன்னு கொடுக்கணும். அதாவது R1 R1 R1, இதுக்கு R1, இதுக்கு R1, இதுக்கு R1ன்னு கொடுக்கணும். கொடுக்கலாமா? ஸோ I9 ஸ்டேட்டில் போயிட்டு இந்த 3 டெர்மினல்ஸ்க்குமே நம்ம என்ன கொடுக்கணும்? இது ஃபஸ்ட்டு ரூல் தானே, அதனால் இதுக்கு வந்து I1ன்னு கொடுக்கணும். இங்கே கொடுக்கலாமா? அதாவது I1 நாங்கள் எப்படி எழுதுவோம்? ரெடியூஸில் எழுதுவோம் இல்லையா? R1 R1ன்னு எழுதுவோம். இங்கே பாருங்கள், I9ல் போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கு R1, இந்த க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கு R1, இந்த டாலர் சிம்பிளுக்கு R1. ஏன் R1 கொடுத்துருக்கேன்னா அது ஃபஸ்ட் ரூல், அதனால். இது புரிஞ்சிட்டாலே போதும், மற்றதெல்லாம் நீங்களே எழுதிடலாம். பாருங்கள், இப்போ நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். அடுத்தது இப்போ செகண்ட் ரூல் எடுத்து எழுதணும். செகண்ட் ரூல் எங்கே இருக்குது? இதுதான் செகண்ட் ரூல். இப்போ செகண்ட் ரூலை காப்பி பண்ணி இங்கே எழுதிப்போம். எழுதிட்டு திரும்ப இதை அப்படியே நோட்டி எழுதிட்டு பக்கத்தில் டாட் வச்சுருங்க. இப்போ இதை நம்ம வந்து செக் பண்ணணும், இது எந்த இடத்துல இருக்குதுன்னு. I2ல் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னே சிம்பிள் இருக்கீங்க, இ இருக்குது, நான் டெர்மினல். அப்போது அதோட ஃபாலோ எழுதணும். ஏற்கனவே ஃபாலோ கண்டுபிடிச்சிட்டோம் ஈக்கு. இது எடுத்து அப்படிங்க எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா I2ல் போயிட்டு இந்த 3 சிம்பிள்ஸ்க்குமே நம்ம என்ன கொடுக்கணும்னா செகண்ட் ரூல்னு கொடுக்கணும். அதாவது R2ன்னு கொடுக்கணும்.
நீங்கள் இங்கே வேணால் எழுதிக்கங்க, இந்த I1க்கு பதிலாக R1 கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேர் கொடுக்கணும்? R2ன்னு கொடுக்கணும். இந்த 3 சிம்பிள்ஸ்க்குமே கொடுத்துட்டு வந்துடலாமா போய்? ஸோ I2வில் போயிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிளுக்கும் இந்த க்ளோசிங் சிம்பிளுக்கும் இந்த டாலர் சிம்பிளுக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்? R2ன்னு கொடுக்கணும். கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ 3வது ரூலுக்கு போவோம். R3. 3வது ரூல் அப்படியே காப்பி பண்ணி இங்கே எழுதிக்குங்க. எழுதிட்டு திரும்ப அப்படியே எழுதிட்டு டாட் வச்சுருங்க. இப்போ இதை செக் பண்ணணும். இது எங்கே இருக்குன்னா I10 ஸ்டேட்டில் இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குங்க? T இருக்குது. அப்போ நம்ம ஃபாலோ ஆஃப் T தான் எடுக்கணும். ஸோ T என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ப்ளஸ்ஸு, க்ளோசிங் ப்ராக்கெட்டு, டாலரு, ஸ்டார். அதை எடுத்து இங்கே எழுதிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா I10 ஸ்டேட்டுக்கு போயிட்டு இந்த 4 சிம்பிள்ஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா, இது 3வது ரூல் தான், R3ன்னு கொடுக்கணும். ஸோ I10க்கு போகணும். இப்போ I10க்கு போயிட்டு இந்த ப்ளஸ்ஸு, இந்த ஸ்டாருக்கு, இந்த க்ளோசிங் ப்ராக்கெட், இந்த டாலருக்கு எல்லாத்துக்குமே R3ன்னு கொடுக்கணும். இதுதான் ரெடியூஸ். இப்போ நெக்ஸ்ட் 4th ரூல் R4. இப்போ R4உடைய ரூல் எழுதியாச்சு. திரும்ப இதை எழுதிட்டு பக்கத்தில் டாட் வச்சுருங்க. இப்போ இது வந்து I0லேருந்து I11 வரைக்கும் செக் பண்ணணும். எதில் வருதுன்னு? I3யில் வருது. சரி, இதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கீங்க T இருக்குது. ஸோ இதுக்கு ஃபாலோ ஆஃப் T தான் கண்டுபிடிக்கணும். T ஏற்கனவே கண்டுபிடிச்சோன்னா அதை எடுத்து எழுதிக்கங்க. இப்போ இந்த 4 சிம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா I3யில் போயிட்டு இது ரூல் 4 தானே, ஸோ R4ன்னு அங்கே மென்ஷன் பண்ணணும் டேபிளில். ஸோ I3யில் போயிட்டு ப்ளஸ்ஸுக்கு, இந்த ஸ்டாருக்கு, இந்த க்ளோசிங் ப்ராக்கெட், இந்த டாலருக்கு எல்லாத்துக்குமே R4ன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 5th ரூலுக்கு போவோம். 5th ரூல் காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? திரும்ப அப்படியே எழுதிட்டு இங்கே பக்கத்தில் டாட் வச்சணும் லாஸ்ட்டாக. இப்போ இதை செக் பண்ணுறோம். இது எங்கே இருக்குன்னு? இது I11ல் இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குங்க F. ஸோ இதுக்கு ஃபாலோ ஆஃப் F தான் கண்டுபிடிச்சிட்டோம். அதை எடுத்து இங்கே எழுதிக்கங்க. இப்போ இந்த 4 சிம்பிளுக்கு நம்ம I11ல் போயிட்டு இந்த 4 சிம்பிளுக்குமே இது எத்தனாவது ரூல்? இது 5வது ரூல். ஸோ R5ன்னு அங்கே மென்ஷன் பண்ணணும் இந்த 4 சிம்பிளுக்குமே. எங்கே? I11ல். ஸோ I11க்கு போயிட்டு இந்த 4 சிம்பிளுக்குமே நம்ம R5ன்னு கொடுக்கணும். ஸோ I11ல் போயிட்டு ஸோ ப்ளஸ்ஸுக்கு, ஸ்டாருக்கு, க்ளோசிங் ப்ராக்கெட், டாலருக்கு இது எல்லாத்துக்குமே R5ன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூல் 6வது லைனு, 6வது ரூலுக்கு போகிறோம். F ஆரோ ID. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது அப்படியே எழுதிட்டு டாட் வச்சிடணும். இப்போ இது எந்த லைனில் இருக்குது? I5 ஸ்டேட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்குங்க F. ஸோ ஃபாலோ F. இந்த 4 சிம்பிள் தான் ஃபாலோ ஆஃப் கண்டுபிடிச்சது. நம்ம என்ன பண்ணணும்னா I5 ஸ்டேட்டுக்கு போயிட்டு இந்த 4 சிம்பிள்ஸ்க்குமே நம்ம என்ன கொடுக்கணும்னா R6ன்னு கொடுக்கணும். ஏன்னா இது 6வது ரூல். ஸோ I5க்கு போகலாம். I5க்கு போயிட்டு ப்ளஸ்ஸுக்கு, ஸ்டாருக்கு, க்ளோசிங் ப்ராக்கெட், இந்த டாலர் எல்லாத்துக்குமே R6ன்னு கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் வந்து SLR பார்சிங் டேபிள். ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸாமில் கன்ஸ்ட்ரக்ட் த SLR பார்சிங் டேபிளுக்கு எடுத்தாலே இந்த மெத்தடு தான். ஸோ ஃபஸ்ட் இது டெர்மினல்ஸ்னு கண்டுபிடிங்க. ஸோ முதல் ஸ்டெப்பு கெனானிக்கல் செட் ஆஃப் SLR ஆஃப் 0 ஐட்டம்ஸ் க்ளோஷர் கண்டுபிடிக்கணும். I0. நெக்ஸ்ட் கோ டு கண்டுபிடிச்சிட்டு போங்க. I0. நெக்ஸ்ட் கோ டு I1க்கு, I2க்கு, I4க்கு, I4, again I4, again I4, again I4, next I6, I7, I8. அப்புறம் SLR பாசிங் டேபிள் நான் சொல்லி கொடுத்த மாதிரி போடுங்க. இந்த டேபிள் ஃபில் பண்ணோம்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும் இல்லையா?
ஸோ அது புரியறதுக்காக தான் ஃபஸ்ட்டு அக்செப்ட் எழுதணும். அப்புறமா ஷிஃப்ட்டு I0க்கு கண்டுபிடிக்கணும். I1 I2 I3 I4 I5 I6 I7 I8 next I9 I10 I11 next reduce 6 ரூல்ஸ் கொஷினை பார்த்து எழுதிட்டு இதெல்லாம் நான் டெர்மினல்ஸ்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஃபாலோ கண்டுபிடிக்கணும். அப்புறமா ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம வந்து R1 R2 R3 எங்கே போய் ஃபில் பண்ணணுமோ கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இந்த appropriate playlist. 4G Silver Academy, Strength, Success, Clarity. வணக்கம்.